அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் VMS Physics. டுடே இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் சாப்டர் 1 யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் போர்ஷனில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அதோட சொல்யூஷன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 15 கொஸ்டின் இருக்குது புக் பேக்கில். அந்த புக் பேக் 15 கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம டேரெக்டாக ஏபிசிடி அப்படின்றத சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதோட ஆக்சுவல் சொல்யூஷன் என்ன வருது அப்படின்றத சால்வ் பண்ணி படித்தோம்னா நம்மளுக்கு நீட்டு ஜேஇ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிறோங்க. என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ வாங்க நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். So question number 1. So one of the combination from the fundamental physical constant is hc by g. The unit of this expression is அப்படிங்கிட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹச்னா என்ன அப்படின்றது. ஹச்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் வந்து ஜூல்ஸ் செகண்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் ஜூல் செகண்ட். சினா ஸ்பீட் ஆஃப் த லைட். ஸோ ஸ்பீட் ஆஃப் த லைட்டோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். ஜினா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. இது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். F is equal to G into M1 M2 by R squared அப்படின்றதுலேருந்து கொண்டுட்டு வரலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹச்சோடது ஜூல்ஸ் செகண்ட், தென் மீட்டர் செகண்ட் -1, மீட்டர் பர் செகண்ட் வந்து மீட்டர் செகண்ட் -1 அப்படின்னு எழுதிக்கிட்டோம் இந்த வேல்யூவை. அடுத்தது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. இதில் இந்த ஜூல், அதாவது எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல். எனர்ஜி அப்படின்றது பார்த்தோம்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க். சரிங்களா? அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதோட யூனிட் தான் என்னது? ஜூல். ஸோ ஜூல்ஸோட யூனிட் வந்து என்னென்னா நியூட்டன் மீட்டர். ஓகே, இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஜூலுக்கு பதிலாக நியூட்டன் மீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். செகண்ட்ஸ் அப்படியே இருக்கும், மீட்டர் செகண்ட் -1 அப்படியே இருக்கும். ரிமைனிங் வேல்யூஸ் ஜியோட வேல்யூ எல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ இதிலிருந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதில் நியூட்டன் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 2 மீட்டர் ஸ்கொயர்டு, இந்த மீட்டர் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிரும். இந்த செகண்ட் பவர் +1ம் செகண்ட் பவர் -1 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது 1 டிவைடட் பை தீஸ் குவான்டிட்டி மட்டும், கிலோகிராம் -2. இப்போ இந்த கிலோகிராம் -2 மேலே கொண்டு போனால் என்ன ஆயிரும்? கிலோகிராம் +2 ஆயிரும். ஸோ இப்போ இந்த காம்பினேஷனோட ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிலோகிராம் +2, கிலோகிராம் ஸ்கொயர். So question number 2, if the error in the measurement of radius is 2%, then the error in the determination of volume அப்படின்னு கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். V is equal to 4/3 πr cube. இதில் நம்ம எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படின்னா நம்ம தியரியில் படிச்சிருப்போம். எரர்ஸ் இன் பவர்ஸ் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது இஸ் எ ஜென்ரல் ரூல் ஃபார் த எரர்ஸ் இன் பவர்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா Z equal to A power P B power Q C power R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் ஜென்ரல் ரூல் என்னென்னா, எப்படி இந்த ஈக்குவேஷனில் டிவிஷனில் இருந்தாலும் சரி, ப்ராடக்ட்டில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்ம இதை எழுத போகிறது என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டெல்டா Z/Zன்னு எழுதலாம். இதில் பவர் என்ன இருக்கோ, இப்போ வந்து A ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா 2 நம்ம முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஸோ P வந்து இங்கே வந்துடும். ஏயோட எரர் வந்து டெல்டா A/A. Q வந்து கீழே வந்துடும். Pயோட எரர் வந்து டெல்டா B/B. இதில் C power R இருக்குது. ஸோ R முன்னாடி வந்துடும், டெல்டா C/C. ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா டு சால்வ் த பவர்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பவர்ஸ் ஆஃப் எரர்ஸ் இன் பவர்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. இதே பெர்சன்டேஜில் சொல்லணும்னா into 100. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் எடுத்துக்கலாம். அந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியரில் V is equal to 4/3 πr cube அப்படின்னு இருக்குது. இதில் 4/3 π அப்படின்றது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எரர் எதுவுமே எழுத முடியாது. இப்போ வேரியபிள் குவான்டிட்டி R மட்டும்தானே அந்த ரேடியஸ் இல்லையா? இப்போ ரேடியஸ் என்ன இருக்குது? இல்லை R³ அப்படின்ட்டு இருக்குது. இந்த R³ நம்ம எரர் எழுத போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஜென்ரல் ரூல் எரர் எழுதுகிறோம் அப்படின்னா என்ன எழுதலாம்? டெல்டா V/V இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு R³ இருக்கு. அப்போ 3 நம்ம முன்னாடி கொண்டுட்டு போயிட்டு
டெல்டா ஆர் பை ஆர்னு எழுதலாம், பெர்சன்டேஜில் எழுதுறது இன்ட்டு 100. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன எழுதியிருக்கோம், டெல்டா வி பை வி இன்ட்டு 100, இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் 3 இன்ட்டு டெல்டா ஆர் பை ஆர் இன்ட்டு 100. இந்த டெல்டா ஆர் பை ஆர் இன்ட்டு 100, அதாவது டெல்டா ஆர் பை ஆர் இன்ட்டு 100 அப்படின்றது பெர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்க. இதோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னது 2%. ஓகேங்களா? அப்போ நம்ம 3 இன்ட்டு 2% கொடுத்தோம்னா 6% இஸ் த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி 6%. Question number 3. If the length and the time period of a pendulum have an errors 1% and 3% respectively, then the error in the measurement of acceleration due to gravity. ஸோ அகைன் நம்மளுக்கு அதே ப்ராப்ளம் தான். என்ன அப்படின்னா பவர்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, எரர்ஸ் இன் பவர்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. நம்ம முன்னாடி என்ன ரூல் யூஸ் பண்ணமோ அதே ரூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் யூ நோ த ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம். டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் T is equal to 2 by into root of L by G. ஓகே, இதில் இருந்து நம்மளுக்கு யார் வேணும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேணும். இதை நம்ம ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடச்சிரும். G is equal to 4 pi squared L by T squared கிடச்சிரும். இதில் 4 pi squared அப்படின்றது கான்ஸ்டன்ட். அப்போ அதுக்கு நம்ம எரர் எழுத முடியாது, மீத குவான்டிட்டிக்கு மட்டும் எரர் எழுத போகிறோம். இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் கிவன் டேட்டா என்னென்ன அப்படின்னா லென்த்தோ டைம் பீரியடும் எரர் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்தோட எரர் வந்து 1%. ஸோ டெல்டா எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு 1%. ஓகேங்களா? அடுத்தது டைம் பீரியட். ஸோ டெல்டா டி பை டி இஸ் ஈக்குவல் டு 3%. ரெண்டு இதுவும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டேட்டாவில். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி படித்த ஜென்ரல் ரூல் படிக்கு இந்த ஃபார்முலாவை எழுதுகிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, டெல்டா ஜி இருக்குது, டெல்டா ஜி பை ஜின்னு எழுதிடலாம். ஈக்குவல் டு இதை நம்ம எழுத தேவையில்லை. ஸோ எல்லுக்கு வந்து டெல்டா எல் பை எல், ஏன்னா பவர் வந்து 1 தான், ப்ளஸ் டி ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2 முன்னாடி கொண்டு போய்ட்டு டெல்டா டி பை டின்னு எழுதிடலாம். ஸோ டெல்டா எல் பை எல்லோட வேல்யூ 1%, ப்ளஸ் 2 இன்ட்டு டெல்டா டி பை டி வந்து 3%. ஸோ 2 இன்ட்டு 3 6%, 6 + 1 7%. Okay, so error in the measurement of acceleration due to gravity is 7%. Option D. So question number 4. The length of the body is measured as 3.51 meter. So L value கொடுத்துருக்காங்க 3.51 meter. If the accuracy is 0.01 meter, that means error delta L is equal to 0.01 meter. Then the percentage of error in the measurement. ஓகேங்களா? பெர்சன்டேஜ் ஆஃப் எரர்னால் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிப்போம். ரிலேட்டிவ் எரர் அப்படின்றது டெல்டா எல் பை எல் அப்படின்றது ஒரிஜினல் வேல்யூக்கு உள்ளது இன்ட்டு 100% அப்படின்னா பெர்சன்டேஜ் ஆஃப் எரர். இஸ் அ ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு ரெண்டு வேல்யூமே தெரியும், டேரெக்டாக இன்ட்டு 100 பண்ணணும். ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் எரர் டெல்டா எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு 0.01 டிவைடட் பை 3.51 இன்ட்டு 100. ஓகே, நீங்கள் இதை சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து 0.28% வரும். 0.28%. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, question number 5. Which of the following has the highest number of significant figures? இப்போ இதுக்கு வந்து நம்ம 11th தியரியில் ரூல்ஸ் ஃபார் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்ற ஒரு 7 ரூல்ஸ் படிச்சிருக்கோம். அதிலிருந்து நம்ம இதை கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 2 ரூல்ஸ் எடுக்க போகிறோம். ஆல் த ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட் அண்ட் ரைட் டு த நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஓகேங்களா? ஒரு டெசிமலுக்கு ரைட்டில் இருக்கக்கூடிய ஜீரோஸ் அண்டு நான் ஜீரோ டிஜிட்டுக்கும் ரைட்டில் இருக்கக்கூடிய ஜீரோஸ் எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இதில் 4 சிக்னிஃபிகண்ட் நம்பர், இம்பார்ட்டன்ட் நம்பர் வந்து 4. இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே நான் ஜீரோ இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக எடுத்தோம்னா 5. ஸோ இந்த 3க்கு முன்னாடி இருக்க ஜீரோ வந்து கிடையாது, என்ன கிடையாது, நாட் சிக்னிஃபிகண்ட் நம்பர், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ரெண்டாவது, வாட் எவர் வி த சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ்ட் we will use the same significant numbers. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான், பட் விச் இஸ் ரெப்ரசன்ட் சென்டிமீட்டர், இது வந்து மீட்டர், வந்து கிலோமீட்டர். ஆனால் இது எல்லாத்துக்குமே சிக்னிஃபிகண்ட் நம்பர் எத்தனை, 3 தான். இதுக்கு 3 தான், இதுக்கும் 3 தான், இதுக்கும் 3 தான். ஸோ என்ன யூனிட் யூஸ் பண்ணுறதுன்றது முக்கியம் கிடையாது. நம்ம கரெக்டாக அந்த ரூல் அப்ளை பண்ணி
சிக்னிஃபிகண்ட் நம்பரை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ரூல் படிக்க பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதோட சிக்னிஃபிகண்ட் நம்பர் வந்து 1, இதோட சிக்னிஃபிகண்ட் நம்பர் வந்து 3, இதோட சிக்னிஃபிகண்ட் நம்பர் வந்து இது மட்டும்தான். ஸோ 4. இதோட சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஃபஸ்ட்லேயே ஒரு நான் ஜீரோ டிஜிட் ஆரம்பிச்சிருச்சு. இதோட வந்து 5. அப்புறம் கொஸ்டின் என்னது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் நம்பர். ஸோ இப்போ இதுபடி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். It has the significant number 5. Okay, so all the zeros right to the decimal point and right to the non-zero digits are significant. இந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிரும். So question number 6. If pi is equal to 3.14 வேல்யூ கொடுத்துட்டாங்க, then the value of pi squared. இது நம்ம அக்கார்டிங் டு சிக்னிஃபிகண்ட் நம்பர் அண்ட் த ரவுண்டிங் ஆஃப் ரெண்டு கான்செப்டை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்னென்னா இதுலேயே ரூல்ஸ் ஃபார் சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அப்படின்ற ஒரு ரூலை யூஸ் பண்ண போகிறோம். இந்த மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ரூலில் த ஃபைனல் ரிசல்ட் சுட் ரீடைன் அஸ் மெனி சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அதாவது நம்ம பை ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நிறைய நம்பர்ஸில் வந்து நிற்கும் ஃபைனல் ரிசல்ட். பட் they are represented in original number with smallest number of significant figures. கொடுத்துருக்க வேல்யூவில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரோ அந்த வேல்யூக்கு நம்ம ரவுண்டிங் அப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்கிறது பை ஈக்குவல் டு 3.14. இதோட சிக்னிஃபிகண்ட் நம்பர் எத்தனை அப்படின்னா 3. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபைனல் ரிசல்ட்டை வந்து எத்தனை டிஜிட் ரீட்டைன் பண்ணால் போதும், 3 டிஜிட்டுக்கு ரீட்டைன் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க போகிற வேல்யூ யார், பை ஸ்கொயர். ஸோ பை ஸ்கொயர்ன்றது பை இன்ட்டு பை, 3.14 இன்ட்டு 3.14 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 9.8596. 9.8596. பட் இத்தனை வேல்யூ வருது ஃபைனல் மெஷர்மெண்ட், நம்ம இப்படியே எழுத முடியாது. 9.8596 ஏன்னா இந்த ஆப்ஷனும் இருக்கும் இதில். ஓகேங்களா? பட் இது படிக்க நமக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரூல் படிக்கி நம்மளுடைய ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, டிஜிட் சிக்னிஃபிகண்ட் நம்பர் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் சுட் பி ரீடைன் அஸ் 3 டிஜிட்ஸ் ஒன்லி. ஓகே, இப்போ இதை நம்ம 3 டிஜிட்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னா 9.8596 இருக்கு. 3 டிஜிட் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த டிஜிட் தான் நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். Okay, that dropped digit is greater than 5. So we will use the round off concept, rules for rounding off. That preceding digit is increased by 1. So answer என்ன வரும் நம்மளுக்கு இப்போ 9.86 வரும். So option C is the correct answer. You understand? So question number 7. Which of the following pairs of physical quantity have the same dimension? இதுக்கு நம்மளுக்கு எல்லா இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேப்லர் காலம் இருக்கும். அதில் உள்ள ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் டைமென்ஷன்ஸ் அண்ட் யூனிட் படித்து வச்சுருந்துருக்கணும். இப்போ நான் இங்கே ஒரு 4 டேட்டா எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் உள்ள டேட்டாஸ், இந்த ஆப்ஷன்ஸில் உள்ள டேட்டா மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸுக்கு எடுத்தோம்னா திஸ் இஸ் அ டைமென்ஷன் mlt - 2. அடுத்தது பவர்னு ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பவரோடது ml² t - 3. அடுத்தது எனர்ஜி கொடுத்துருக்காங்க, எனர்ஜி, அதனால் எனர்ஜியோடது ml² t - 2. அடுத்தது டார்க்கு கொடுத்துருக்காங்க, டார்க்குன்றது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, இதோடது ml² t - 2. இந்த 4 டைமென்ஷன்லையும் எது ரெண்டுக்கும் சேம் டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் 2க்கு. ஸோ எனர்ஜி அண்டு த டார்க் ஹவ் சேம் டைமென்ஷன். ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷனில் டார்க் அண்டு த எனர்ஜி, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 8. The dimension formula of Planck's constant H is. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் பார்த்தோம். Planck's constantோட யூனிட் வந்து ஜூல்ஸ் செகண்ட். ஓகேங்களா? ஜூல்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா எனர்ஜியோட யூனிட் தான் என்னது, ஜூல். ஓகே, அது வந்து எதுக்கு ஒர்க் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்லேயே பார்த்துருப்போம். அதோட டைமென்ஷன் வந்து ml² t - 2. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஷார்ட்டாகவே பார்த்துடலாம். Planck's கான்ஸ்டன்ட்டோட யூனிட் தான் கேட்டிருக்காங்க, டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஹச்ன்றது Planck's கான்ஸ்டன்ட், ஜூல்ஸ் செகண்ட். ஜூலோட டைமென்ஷன் இது. ஸோ ml² t - 2 ஜூலோடது. பக்கத்தில் யார் இருக்கா, இது யூனிட் வந்து செகண்ட்ஸ் இருக்குது. செகண்டோட டைமென்ஷன் வந்து d. ஸோ t⁻1. இப்போ இது மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. என்ன ஆகும், t⁻-2 + 1 t⁻-1 ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து ml² t⁻-1. ஓகேங்களா? ml² t⁻-1 ஆப்ஷன் ஏ. இல்லை அப்படின்னா இது வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். டைமென்ஷன் ஆஃப் H is equal to எனர்ஜி பர் ஃப்ரீக்வன்சி. அது E is equal to
ஹச் நியூ அப்படின்றது வந்து கொண்டுட்டு வரலாம். ஹச் நியூன்றது ஃப்ரீக்வன்சின்றது ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதர் ரெண்டோட டைமென்ஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 2 வேலையும் கண்டுபிடிக்கலாம். இது வந்து நீட்டு எக்ஸாம் ஜேஇ எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 9. The velocity of the particle v at that instant is given by ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. velocity at plus pt square. இதில் abன்றது கான்ஸ்டன்ட். the dimensions of b, இதில் இந்த பியோட டைமென்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த இதில் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பி மட்டும் வேணும்னா அக்கார்டிங் டு த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி இன் டைமென்ஷன் the dimensions of each term in the given equation is same. Principle of homogeneity என்ன சொல்லுது? The dimensions of each term in the given equation is same. அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிடலாம்னா கண்டுபிடிக்க போகிறதுனால v is equal to pt squared அப்படின்னு எழுதிடலாம். The dimension of these two quantities same. at நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ நம்ம யாரோட கண்டுபிடிக்க போகிறோம்னா p ஓட தான் கண்டுபிடிக்க போகிறோம். is equal to v by t square. ஸோ velocity by time. ஸோ velocityயோட யூனிட் அண்ட் டைமென்ஷன்ஸ் எழுதுனோம்னா v ஓடது வந்து எல் டி மைனஸ் 1. டைம் பீரியடுக்கு கேபிட்டல் டி, டி ஸ்கொயர் இருக்கிறதுனால டி ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ வி கேன் சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ இன் ஹியர். த டைமென்ஷன் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டிக்கு என்னது எல்டி மைனஸ் 1, டைம் பீரியடுக்கு வந்து டி ஸ்கொயர். ஓகேங்களா? அந்த டி ஸ்கொயர் மேலே போச்சுன்னா டி பவர், அதாவது எல் டி மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 2ன்னு வரும். ஸோ டி பவர் மைனஸ் 3, எல்டி மைனஸ் 3, ஆப்ஷன் டி. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் இது மாதிரி ப்ராப்ளம் நமக்கு நிறைய நீட்டு ஜெயியில் கொடுப்பாங்க. இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் என்ன, இதில் எதோட டைமென்ஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஏயோட டைமென்ஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம v = at மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேங்களா? pt ஸ்கொயரை விட்டுறலாம். a and b இதில் வந்து கான்ஸ்டன்ட்ஸ். So question number 10. The dimension formula for gravitational constant G is universal gravitational constant ஓட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். F is equal to g m1 m2 by r squared. இதில் ஜியோட யூனிட் தான் கேட்குறாங்க, யூனிட் அண்ட் டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. ஜி எடுத்தோம்னா என்ன வரும்? f r squared divided by m1 m2 அப்படின்னு வரும் இல்லைங்களா? ஸோ எஃபோடது வந்து நம்மளுக்கு தெரியும் நியூட்டன் இல்லைங்களா? எஃபோட யூனிட் வந்து நியூட்டன். நியூட்டனோட யூனிட் எழுதணும்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஆரோடது வந்து மீட்டர் ஸ்கொயர் இல்லையா, டிஸ்டன்ஸ் அது. m1 m2ன்றது கிலோகிராம் இன்ட்டு கிலோகிராம், ஸோ கிலோகிராம் ஸ்கொயர். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிலோகிராமும் கேன்சல் ஆகிரும் இல்லைங்க. இது ரெண்டும் சேர்ந்து என்னாகும்? மீட்டர் க்யூப் ஆகும். இந்த கிலோகிராம் மேலே போகும்போது கிலோகிராம் மைனஸ் 1ன்னு வரும். ஸோ இப்போ எழுதுனோம்னா கிலோகிராம் மைனஸ் 1 மீட்டர் க்யூப் செகண்ட் மைனஸ் 2. ஓகேங்களா? இப்போ இதோட டைமென்ஷன் எழுதணும்னா கிலோகிராமோட டைமென்ஷன் வந்து எம் பவர் மைனஸ் 1, மீட்டரோடது எல் க்யூப்பு டி மைனஸ் 2. ஸோ இப்போ எழுதுனோம்னா நல்லா பார்த்துக்கிறோங்க, எம் பவர் மைனஸ் 1 எல் க்யூப் டி மைனஸ் 2, ஆப்ஷன் பி. ஓகே, m minus 1 L cube T minus 2. இதான் அதோட ஆன்சர். Question number 11. The density of the material in CGS system of units 4 gram centimeter cube. அதாவது ரோ வேல்யூ கொடுத்துருக்காங்க இதில் சிஜிஎஸ்ஸில். ஓகேங்களா? அடுத்தது இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் விச் யூனிட் ஆஃப் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அண்டு மாஸ் வந்து 100 கிராம் கொடுத்துருக்காங்க. தென் த வேல்யூ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டென்சிட்டினா என்ன அப்படின்னு தெரியும், மாஸ் பர் வால்யூம். ஸோ யூனிட் வந்து டென்சிட்டிக்கு கிலோகிராம், ஸோ மாஸோடது வந்து கிலோகிராம், வால்யூம்க்கு வந்து மீட்டர் க்யூப். ஸோ மாஸ் பர் வால்யூம், ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப். ஓகேங்களா? இதுக்கு டைமென்ஷன் எழுதணும்னா எல் பவர் மைனஸ் 3. இப்போ இது நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கட்டும். இப்போ இந்த ப்ராப்ளமில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா ஜென்ரல் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ n1 u1 which is equal to n2 u2 அப்படின்ற ரூல் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து n1 தெரியும், u1 தெரியும், n2 வந்து நம்ம அன்னவுன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி எழுதுனோம்னா ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் செட் பண்ணிக்கலாம். ஸோ n1 அப்படின்றது எவ்வளவுனா 4 சிஜிஎஸ் சிஸ்டமில், அதோட யூனிட் வந்து
ml cube ஃபஸ்ட்டு சிஸ்டம். ஸோ m1 L1 minus 3 which is equal to n2ன்றது unknown. செகண்ட் சிஸ்டம் என்னது m2 L2 minus 3, அதாவது கன்வர்ஷன் ஆஃப் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் டு அனதர் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்றது ப்ராப்ளம். ஸோ இப்போ இதில் நம்ம n2 தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா இது கீழே போகும். கீழே போகும்போது என்னாகும், இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வந்துடும். ஸோ n2 is equal to n1 அப்படியே இருக்கும், m1 by m2 L1 power minus 3 divided by L2 power minus 3. அப்போ காமனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் 3 வெளியில் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் வேல்யூ. n1ஓட வேல்யூ என்னது 4 இல்லையா? 4 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இன்டூ 1 டிவைடட் பை இதில் m2 அப்படின்றது எவ்வளவு, m2 மாஸ் 100 கிராம் அண்டு L2 அப்படின்றது எவ்வளவு 10 சென்டிமீட்டர் லென்த். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம்னா மேலே உள்ளது இது என்னது 1 டிவைடட் பை 10 பவர் மைனஸ் 3 அப்படின்னு வரும் இல்லையா? 1 டிவைடட் பை 10 பவர் மைனஸ் 3 அப்படின்றது மேலே கொண்டு போகும்போது என்னாகும் 1000 ஆயிரும். ஸோ 1000 டிவைடட் பை 100 இருக்கும். இப்போ இதில் 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10. ஸோ 4 into 10 வந்து 40 யூனிட். இப்போ ஆப்ஷன் வந்து சி. ஸோ கொஸ்டின் நம்பர் 12, force is proportional to square of velocity. அதாவது force is proportional to square of velocity, then the dimensions of proportionality constant. அதாவது f is equal to அப்படின்னு எழுதணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஸோ k v ஸ்கொயர்னு எழுதலாம். இதோட டைமென்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்போ k is equal to என்ன எழுதலாம், f by v ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிடலாம். f by v ஸ்கொயர்டு. இப்போ fன்றது ஃபோர்ஸு, ஃபோர்ஸோட டைமென்ஷன் வந்து mlt மைனஸ் 2 divided by velocity. வெலாசிட்டியோட டைமென்ஷன் வந்து lt minus 1. பட் v ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் கொடுக்குறோம். ஸ்கொயர் கொடுத்துட்டோம்னா இது என்ன ஆகும், இப்போ mlt minus 2 divided by l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2 ஆயிரும். அதாவது இந்த ஈக்குவேஷன் மேலே அப்படியே இருக்கும், கீழே உள்ளது என்ன ஆகும், எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 ஆயிரும். இப்போ இதில் ஒரு எல்லும் இந்த டி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். டி பவர் மைனஸ் 2 டி பவர் மைனஸ் 2, இதில் ஒரு எல்லும் இதில் ஒரு எல்லும் கேன்சல் ஆயிரும். ஸோ எம் டிவைடட் பை எல்லுன்னு வரும். அப்புறம் ஆன்சர் எழுதணும்னா எம், இந்த எல் மேலே போகும்போது என்னாகும், இன்வர்ஸ்ன்னு ஆகும். ஸோ எம் எல் மைனஸ் 1. நம்ம கண்டுபிடிச்சது வந்து எம்எல் மைனஸ் 1 அப்படின்றது. இப்போ இதில் 4 ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் பழைய புக்கு வச்சு நடத்தியிருக்கேன். அதனால் அந்த ஃபோர்த் ஆப்ஷன் வந்து இதில் கொஞ்சம் கரெக்ஷன் இருந்தது. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ml மைனஸ் 1 டி பவர் 0. உங்களுடைய புது புக்கில் கரெக்டாக இருக்கும் இந்த ஆப்ஷனில். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது ml மைனஸ் 1. ஸோ இப்போ இது எழுதுனோம்னா mltன்னு ml மைனஸ் 1 டி பவர் 0 தான் கரெக்டான ஆப்ஷன். இல்லை அப்போ ஆப்ஷன் டி உங்களுடைய நியூ புக்கில் இது கரெக்டாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 13, the dimensions of mu naught epsilon naught பவர் மைனஸ் 1/2 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது, 1 divided by root of mu naught epsilon naught அப்படின்றது தான் இதோட கரெக்ட் ஈக்குவேஷனு இல்லைங்களா? இதைத்தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா mu naught epsilon naught ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்க. இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா which is equal to c. c அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் லைட் இல்லைங்களா? ஸ்பீட் ஆஃப் லைட்டாக வேறு வெலாசிட்டி. வெலாசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஸோ டைமென்ஷன் இஸ் எல்டி மைனஸ் 1. ஓகேங்களா? அடுத்தது யாருது, இதோட வேல்யூ வந்து வெலாசிட்டி. ஓகே, இது வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டில் படிப்போம் இந்த ஈக்குவேஷனு. இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ நாட் அப்படின்றது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ அதோட டைமென்ஷன் நம்மளுக்கு தெரியணும். எப்சிலான் நாட் அப்படின்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அதோட டைமென்ஷன் தெரியணும். இப்போ இந்த ரெண்டு டைமென்ஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு பவரில் வந்து மைனஸ் 1/2 ஹோல் பவர் மைனஸ் 1/2 கொடுத்துட்டு இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா எல் ஸ்கொயர் டி பவர் எல் பவர் மைனஸ் 2 டி ஸ்கொயர் பவர் மைனஸ் 1/2 அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டு குவான்டிட்டிக்கு மட்டும் ரிமைனிங்லாம் கேன்சல் ஆகிரும். ஸோ இதோட ஃபைனல் வேல்யூ என்ன ஆகும்னா இது எல் பவர் மைனஸ் 2 பவர் மைனஸ் 1/2. ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும், 2 2 கேன்சல் ஆகிரும், எல் ஆயிரும். ஓகேங்களா? இந்த மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி ரெண்டாவது குவான்டிட்டி டி ஸ்கொயர் பவர் 1/2 இது என்ன ஆயிரும், டி ஸ்கொயர் பவர் மைனஸ் 1/2. இப்போ என்னாகும், டி பவர் மைனஸ் 1 இருக்கும். ஸோ எல்டி மைனஸ் 1. எல்டி மைனஸ் 1ன்றது வெலாசிட்டியோட டைமென்ஷன். ஸோ ஆப்ஷன் வந்து சி. கொஸ்டின் நம்பர்
14. The Planck's constant H, speed of light in vacuum C, and Newton's gravitational constant G are taken as three fundamental constants. Which of the following combination of these has a dimension of length னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து எது வந்து லென்த்தோட டைமென்ஷன் இருக்க முடியும் இந்த 4 இதில் அப்படின்றது கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு length is directly proportional to அவங்க கொடுத்த ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். according to the dimensional concept, h power a, Newton's gravitational constant g power b, and speed of light in vacuum c power c. இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதோட டைமென்ஷன்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா. லென்த்தோட டைமென்ஷன் வந்து எல், ஹச்சோட டைமென்ஷன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இது ஜியோட டைமென்ஷன் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸ்பீட் ஆஃப் லைட், அதாவது வெலாசிட்டி ஆஃப் லைட்டோடது LT-1 c. ஓகேங்களா. இப்போ இது ரெண்டு சைடும் கம்பேர் த பவர்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. இதை நம்ம சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணோம்னா இங்கே எம், இங்கே எம் பவர் ஏ, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, எம் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் 0. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த இடத்துல உள்ளது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எம் பவர் ஏ, அடுத்தது எம் பவர் மைனஸ் பி, அடுத்தது இல்லை. ஸோ எம் பவர் ஏ மைனஸ் பி, எம் பவர் ஏ மைனஸ் பி. நம்ம பெரிய ப்ராப்ளமாக சால்வ் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம ப்ராப்ளம்ஸ் இது பண்ணோம்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா அது மாதிரி எல் ஸ்கொயர், அதில் வந்து எனக்கு எல் பவர் 2a, அடுத்ததில் எல் பவர் 3b, அடுத்ததில் எல் பவர் சி. அப்போ என்ன ஒரு 2a ப்ளஸ் 3b ப்ளஸ் சின்னு வரும். இந்த இருக்குது. ஃபஸ்ட்டு இது a மைனஸ் பி பார்த்தோம், இந்த இதில் இது. அடுத்து தேர்டு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோடது, டீயோடது, டி பவர் மைனஸ் ஏ ஃபஸ்ட் இதில், ரெண்டாவதில் டி பவர் மைனஸ் 2b, மூணாவதில் டி பவர் மைனஸ் சி. ஓகேங்களா. அப்போ என்ன வரும், மைனஸ் ஏ மைனஸ் 2b மைனஸ் சி இந்த இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த 3 பவரையும் நம்ம யாரோட கம்பேர் பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் இருக்குன்னு சொன்னேன், எம் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் 0 இருக்குது. நம்ம இது பண்ணோம்னா ஃபஸ்ட்டு குவான்டிட்டியோடது 0. ஸோ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 0னா ஏ ஈக்குவல் டு பி, 1 முடிஞ்சது. ரெண்டாவது குவான்டிட்டி யார் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 2a ப்ளஸ் 3b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1. தேர்டு குவான்டிட்டியோடது மைனஸ் ஏ மைனஸ் 2b சி ஈக்குவல் டு 0. ஓகே. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக ஏயோட வேல்யூ வந்து 1/2, பியோட வேல்யூ 1/2, சியோட வேல்யூ வந்து மைனஸ் 3/2 வரும். ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூ எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எல் இஸ் ஈக்குவல் டு ஹச் பவர் 1/2 ஜி பவர் 1/2 இன்ட்டு சி பவர் இருக்குது மைனஸ் 3/2. ஓகேங்களா. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஹச் பவர் 1/2 ஜி பவர் 1/2 அப்படின்றது ரூட் ஆஃப் ஹச்சி. இதை சி பவர் மைனஸ் 3/2 இருக்குது, கீழே கொண்டுட்டு போனோம்னா சி பவர் ப்ளஸ் 3/2 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. ஆப்ஷன் வந்து யார், ஏ, ரூட் ஹச்சி பை சி பவர் 3/2. இதான் வந்து லென்த்தோட டைமென்ஷன். So question number 15. So the length scale L depends on the permittivity of a dielectric medium and Boltzmann constant and absolute temperature. The number per unit volume is taken as n for certain charged particle and charge is q carried by each of the particle. Which of the following expression for L is dimensionally correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எல்லோட வேல்யூ 4 இது கொடுத்துருக்காங்க. எது வந்து டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஒரு சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பை த கன்வென்ஷன் நம்ம ஒரு 12th இந்த ஈக்குவேஷன் நம்ம படிப்போம். F is equal to k into q squared by r squared அப்படின்றது. ஓகே. இதில் கேயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1/4/ε0. இதுக்கு பேர் கூலும்ஸ் லா அப்படின்றது பேர். இதில் 1/4ன்றது கான்ஸ்டன்ட், அதுக்கு நம்ம டைமென்ஷன்ஸ் எழுத முடியாது. ஓகேங்களா. கேயோட வேல்யூவில் அப்போ ε0 இங்கே இருக்கும். அப்போ சிம்பிளாக எழுதினோம்னா F is equal to q squared by ε0 r squared அப்படின்னு வரும். இதில் ஒரு ஆரை நம்ம எங்கே எழுதுறோம், இங்கே எழுதிடுறோம். ஸோ f dot r is equal to q squared by ε0 r. அதான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன். ஓகேங்களா. இதில் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்
force into distanceன்றது என்னது ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இப்போ இதோட ஈக்குவேஷன் என்ன எழுதிடுறோம், எனர்ஜின்னு எழுதிடுறோம். ஒரு செட்டு முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னென்னா கைனட்டிக் எனர்ஜியோட எனர்ஜி ஈக்குவேஷன் என்னென்னா 3/2 kT அப்படின்னு எழுதுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில். இல்லை 3/2 அப்படின்றது கான்ஸ்டன்ட். இதையும் நம்ம எதுவும் யூஸ் பண்ண முடியாது, டைமென்ஷன் கிடையாது, டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இப்போ ஈஸ் ஈக்குவல் டு கேடி அப்படின்னு 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இந்த ஈக்கு பதிலாக கேடியை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கேடி இஸ் ஈக்குவல் டு q ஸ்கொயர் பை எப்சிலான் நாட் ஆர் அப்படின்னு வந்துடும். இதில் ஆர் இஸ் ஈக்குவல் டு எழுதினோம்னா q ஸ்கொயர் டிவைடட் பை கேடி எப்சிலான் நாட் அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. இப்போ இந்த வேல்யூ வந்து யாருக்கு ஈக்குவல்னு சொல்கிறோன்னா ஆருக்கு. ஆர்னா இங்கே டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து மீட்டர், அதோட டைமென்ஷன் வந்து எல். ஓகே. ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு வந்துடும், இதோட டைமென்ஷன் வந்து எல். அடுத்தது டைமென்ஷன்ஸ் ஆஃப் என். என்னன்றது யார் சொன்னோம், நம்பர் பர் யூனிட் வால்யூம். நம்பர் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னா இப்போ 1 டிவைடட் பை என்ன வரும், மீட்டர் க்யூப்னு வரும். சரிங்களா, மீட்டர் க்யூப்னு வரும். ஸோ அதோட யூனிட் வந்து 1/L3. மேலே எழுதுனோம்னா L⁻³ அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இதோட டைமென்ஷன் வந்து L⁻³ இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இன்ட்டு தட் வேல்யூ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னோட டைமென்ஷன் வந்து L⁻³ அடுத்து ரிமைனிங் q ஸ்கொயர்டு பை எப்சிலான் நாட் கேபிடியோட வேல்யூ டைமென்ஷன் வந்து எல். ஸோ எல்லுன்னு பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏயோட டைமென்ஷன் ஒன்று ரூட் ஆஃப் L⁻² அப்படின்னு வரும். இதை நம்ம எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் 1/L² அப்படின்னு எழுதினோம்னா ஆன்சர் வந்து என்ன வரும்னா இதுக்கு 1 டிவைடட் பை எல்லுன்னு வரும். ஸோ 1 டிவைடட் பை எல் அப்படின்றது லென்த்தோட டைமென்ஷன் கிடையாது. அப்படின்னா இது L⁻−1ன்னு அர்த்தம். L⁻−1 இஸ் நாட் த டைமென்ஷன் ஃபார் லென்த். கரெக்டாக கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இப்போ ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் பி. இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்வர்ஸாக இருக்குது, q ஸ்கொயர் பை எப்சிலான் நாட் கேபிடி. இது வந்து இப்படி இருக்குது, இன்வர்ஸாக இருக்குது. அப்போ இன்வர்ஸ் வரும்போது 1/Lன்னு வரும், கீழே வந்து n இருக்குது. அப்போ 1 டிவைடட் பை என்னோடது என்னது L⁻³ and that value of q squared by epsilon naught kbt வந்து என்ன இருக்கும் 1/Lன்னு வரும். ஸோ ஹியர் எல். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை L⁻² அப்படின்னு வரும். ஓகேங்களா. இப்போ இதை எடுத்தோன்னே என்ன ஆகும், இந்த L⁻² மேலே கொண்டு போனால் +2 ஆகும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் L² அப்படின்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் L² வேல்யூ வந்து எல். ஓகேங்களா. அப்போ நம்ம இதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது, நம்மளுக்கு லென்த்துன்றது டைமென்ஷன் வருது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம் ஆப்ஷன் ஏ கிடையாதுன்னு. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஆப்ஷன் பி நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நமக்கு எதுக்கு போக தேவையில்லைன்னா சிக்கும் டிக்கும் போக தேவையில்லை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில். ஓகே. ஸோ தேங்க்யூ. If you like this video, so kindly subscribe this channel. So watch more and more videos. Prepare for NEET and JEE examinations.